பக்கத்தில் எங்கள் அக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுறாங்களா? எங்கள் அக்கா 5 வருஷமாக அவங்க பேரலிசிஸ் ஆகி படுத்து படுக்கையாக இருக்காங்க. அவங்களுக்கு நடக்க முடியாது. 5 வருஷமாக அவங்களுக்கு கூட இருந்து நடிகைன்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இல்லை. அவங்களுக்காகவே எப்படி நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, 5 வருஷமாக அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து 5 வருஷமாக நான் இந்த வேலை யாரும் எனக்கு சப்போர்ட் கிடையாது. நான் ஒத்த பொண்ணா அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றுமே கேட்கல மக்களே, நான் ஒன்றுமே கேட்கல. ஓகே, நான் இப்போ இந்த வீடியோவை கூட உங்களில் ஒருத்தியாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐயோன்னு வருதுல்ல, யாருக்குமே ஒரு கண்ணு கலங்கும்ல. இப்படி ஒரு பேஷண்ட் மேலே கூட சில பேருக்கு கருணை வரலையே. நான் என்ன கேட்டேன்? சென்னையில் என் மக்கள் கூட என்னைய வாழ விட்டுருங்க. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அக்கா வருஷம் நான் பெங்களூர் ரொம்ப கஷ்டப்படுறேன், சென்னையில் என்னைய கொஞ்சம் வாழ விட்டுடுங்க, நான் வாழ்ந்துக்கிறேன். இவ்வளோதாங்க நான் கேட்டேன். இதுக்கு எனக்கு விபச்சாரி பட்டம் கட்டியாச்சு. விபச்சாரி பட்டம் கட்டினதுக்கு தான் நான் இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கேன். எந்த விபச்சாரி இப்படி ஒரு பேரலிசிஸ் ஆன அக்கா வச்சுக்கிட்டு 5 வருஷமாக அவங்கள பார்த்துக்கிட்டு சேவை பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கேன். ஓகே, அடுத்ததாக சொன்னாங்க, அவள் தமிழ்காரியே கிடையாது, அவள் கன்னடாக்காரி அப்படின்னாங்க. பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து ஸ்டடி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாம் காட்டி தாய்மொழி தமிழ் அப்படின்னு போட்டிருக்கிறத அண்டர்லைன் பண்ணி காட்டி நான் ப்ரூவ் பண்ணேன். இல்லை, இதை நான் ஏன் உங்களுக்கெல்லாம் காட்டுறேன் அப்படின்னா, 3 பேர் தாங்க உண்மையாக பெங்களூர் கிளம்பி என்னோட நிலவரம் என்ன அப்படின்னு மக்களுக்கு காட்டினாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் முக்தார் அகமது அவர்கள் ஃபுல் டீமோட அக்காவை காட்டி மக்களுக்கு பாருங்கள், அவங்க இதான் அவங்களோட உண்மையான நிலைமை அப்படின்னு காட்டினாங்க. அடுத்ததா அதர்ம மனோஜ் தம்பி அவர்கள், அடுத்ததா புரூட்டஸ் தம்பி மைனர் தம்பி அவர்கள். இந்த 3 பேர் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெங்களூர் எங்கள் நிலைமையை பார்த்து அக்காவுக்கு ஆறுதல் சொல்லி அந்த வேலையை பண்ணாங்கங்க. மிச்சவங்க எல்லாருமே என்ன தெரியுமா, எனக்கு விபச்சாரி பட்டம் கட்டி இது வரைக்கும் சென்னைக்குள்ளேயே என்னால் வர முடியலன்ற மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுக்கு தான் நான் ஆளுங்கட்சிட்டு தானே நம்ம விண்ணப்பத்தை வைக்க முடியும். முதலமைச்சர் ஸ்டாலின் சார்ட்டு தானே நம்ம விண்ணப்பத்தை வைக்க முடியும். அப்படி வச்சா பாரு, அவள் திமுக கைக்கூலி, திமுக அவளை எலெக்ஷன் டைமில் கூட்டிகிட்டு வரான்னு சொல்லி அவங்க மேலே ஒரு அவதூறை பரப்பிக்கிட்டு நான் இந்த வீடியோவில் அவங்களுக்கு உண்மையான நிலைமை காமிச்சிருக்கேன் மக்களே. சரியா? இந்த மாதிரி ஒரு பேரலிசிஸ் பேஷண்ட் மேலேயே அவங்களுக்கெல்லாம் கருணை இல்லை அப்படின்னா, உங்கள்கிட்டலாம் அவங்க ட்ராமா போட்டுட்ருக்காங்களே, அதெல்லாம் நீங்கள் நம்ப போகிறீங்களா? நம்பணுமா நம்பக்கூடாதா அப்படின்றது நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஆனால் என்னோட நிலைமையை பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. தயவு செஞ்சு மக்கள் பார்க்கும்படி இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. ஓகே?